வணக்கம். ஆயுஷ் ஆர்ஓ சிஸ்டம்ஸ். இன்றைக்கி வந்து டொமஸ்டிக் வாட்டர் பியூரிஃபையர் இன்ஸ்டாலேஷனை தான் இதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வந்து ப்ரீ ஃபில்டர் ஹவுசிங், அது மிஷினுக்கு வர ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இது ஆர்ஓ மெம்பரேன், இது ஆர்ஓ மெம்பரேன் எலிமெண்ட்டு. இது இந்த ப்ரீ ஃபில்டர் ஹவுசிங் உள்ள வர ஃபில்டர். இதுதான் ப்ரீ ஃபில்டர். இது ஆர்ஓக்கு இன்டர் கனெக்ட் பண்ணுற வந்து கப்ளிங். இது வந்து வாட்டரோட அந்த கப்ளிங்கில் வர ஆன் ஆஃப் வால்வு ப்ளஸ் எல்போ. இது வந்து ஹோஸு, ஆர்ஓ ஹோஸ். இது இன்லெட் ஹோஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும், 3/8. மற்ற யூசேஜுக்கு வர்றது வந்து இது என்ன ப்ரெஷருக்காக கொடுக்குறோம் நாங்கள், பெரிய சைஸ் இன்லெட்டுக்கு. அதுலேருந்து வர்றது எல்லாமே இந்த சின்ன சைஸ் ஹோஸ் தான். இப்போ இந்த வாட்டர் ஃபில்டர் வந்து இது வாட்டர் ஃபில்டரோட ஸ்டாண்டு, வால் மவுண்டிங் ஸ்டாண்ட். இது எம்எஸ் பவுடர் கோட்டோட எம்எஸ் ஸ்டாண்டு தான், பவுடர் கோட்டு. இந்த பிளேஸில் தான் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். இது கிச்சன் ஏரியா. வால் மவுண்டிங் பண்ணுறதுனால இதோட கனெக்ஷன் இதுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்லெட்டு எல்லாமே சூட்டபுளான பிளேஸில் தான் இதை பண்ணணும். இதை அன்பாக்ஸ் பண்ணுறோம். அந்த வால் மவுண்டிங் ஸ்டாண்டு. இது இந்த வாட்டர் பியூரிஃபையரு. இது டேபிள் டாப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், வால் மவுண்டிங் பண்ணிக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் எல்லாருமே டேபிள் டாப்பாக யூஸ் பண்ணுறதுல வந்து பிளேஸ் வந்து ஆக்குபைடு ஆகிடுன்றதுனால எல்லாருமே வால் மவுண்டிங் தான் போகிறாங்க. ஸோ வால் மவுண்டிங் வந்து இதில் ப்ரொவிஷன் இருக்குது. இருந்தாலும் ஸ்டாண்டை கொடுக்குறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ப்ளஸ் வந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ வால் மவுண்டிங் ஸ்ட்ராங்காக பண்ணிட்டோம்னா ஸ்டாண்டு மூலமாக பண்ணுறது தான் சேஃப் இதுக்கு. சரி, டொமஸ்டிக் வாட்டர் பியூரிஃபையரு 9 லிட்டர் ஸ்டோரேஜ். இது வந்து 5 ஸ்டேஜ் பியூரிஃபிகேஷன் வாட்டர் பியூரிஃபையர் சிஸ்டம் தான் இது. வித் ஆட்டோ சென்சார் ஆஸ் யூஷுவல். இதில் இருக்கிறது எல்லாமே ஆட்டோ சென்சார் எல்லாமே இருக்குது. இந்த ஸ்டாண்டில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதான்றதை பார்க்கணும். ஸோ அதனால் அந்த ஸ்டாண்டை வச்சு அது கரெக்டாக இருக்குதான்றது மென்ஷன் பண்ண பிறகு தான் நம்ம வால் மவுண்டிங்கே பண்ணணும். ஏன்னா ஸ்டாண்டு இன்கேஸ் வந்து ரொம்ப ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஸ்டாண்டை வந்து இதில் மாடிஃபை பண்ணிக்கலாம். இது லொக்கேஷன் வந்து இப்போ எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் பக்கம் மேலே வைக்கிறோம். ஸோ எலக்ட்ரிக்கலோட ப்ரொவிஷன் இன்னரில் வருதான்றதை பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து இப்போது மார்க்கே பண்ணுறோம். அதுமாரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல எங்கேயுமே லொக்கேஷன் வந்து எலக்ட்ரிக்கல் பாக்ஸு இல்லைன்னா பைப் வந்து கன்சீல்டாக, வாட்டர் பைப்பு கன்சீல்டாக இருக்கான்றதை பார்த்துக்காங்க. பார்த்துட்டு அதேமாரி வந்து நீங்கள் ஹோல்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து உள்ளே ஏதாவது இன்டரில் வந்து எலக்ட்ரிக்கல் லைன்லையோ இல்லைன்னா வந்து வாட்டர் பைப்லேயோ வந்து கனெக்ஷன் வந்து விழுந்துடும். இதை வந்து மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணி ஹோல்ஸ் போடுவோம். இது எல்லாமே ஸ்க்ரூ டைப் தான், ஸ்க்ரூவிங் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஸ்க்ரூ யூஸ் பண்ணணும். ஏன்னா வெயிட் வந்து அரௌண்டு தண்ணியோடு சேர்த்தோன்னா ஒரு 15 to 16 kg வந்துடும். 16 to 20 kg வரைக்கும் மேக்ஸிமம் தாங்குறதுக்கு தான் வந்து ஸ்க்ரூஸ் வந்து கொடுக்கணும். அது மெட்டல் ஸ்க்ரூவாக இருந்தாலும் சரி, பிராஸ் இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருந்தாலும் சரி, இதை வந்து ஹெவி ஸ்க்ரூ பண்ணணும். அப்போ தான் வந்து அது தாங்கும். இந்த வெயிட் வந்து அதுக்கு வந்து ஹேங் பண்ணுறதுக்கு ஏற்ற மாரி அந்த ஸ்ட்ராங்கான ஸ்க்ரூஸை யூஸ் பண்ணுங்கள். வால் மவுண்டிங்காக மென்ஷன் பண்ணி அதை கரெக்டாக ஸ்ட்ரைட் பார்த்து அதை ஹோல் பண்ணியாச்சு. இந்த ஹோல் பண்ணுறதுல வந்து கேப் இன்சர்ட் பண்ணி தான் ஸ்க்ரூவிங் பண்ணுவோம். ஸோ கேப் இன்சர்ட் பண்ணுறாரு. ஸ்க்ரூ பண்ணிகிட்ருக்கோம். ஸ்க்ரூஸ் பண்ண பிறகு நீங்கள் எதுக்கும் ஒரு தடவை வந்து பிடிச்சி அதை இழுத்து பார்க்கணும். ஏன்னா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கோமா இல்லைனா வந்து அது பவுலாக இருக்கா. ஏன்னா சில வாலில் வந்து பார்த்திங்கன்னா பவுலாக இருக்கும். உள்ளே வந்து ஹோல்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக போகும். ட்ரில் மிஷினில் பண்ணும்போது அந்த ஹோல்லாம் வந்து ஃப்ரீயாக போணுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. ஏன்னா திருப்பி வெயிட் ஏற கொஞ்ச நாள் அப்புறம் கீழே தொங்க ஆரம்பிச்சிடும், அப்புறம் விழுந்துடும்.
அதனால் வந்து ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணும் போதே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையான்றதை வந்து நீங்கள் இந்த ஸ்க்ரூ பண்ண பிறகு ஒரு தடவை பிடிச்சி இழுத்து பார்க்கணும். இல்லைன்னா அதில் வெயிட்டு போட்டு அழுத்தி பார்க்கணும் கீழே இறங்குதான்றது. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் நாங்கள் மிஷினே ஏற்றுவோம். ஏன்னா முதல்ல ஸ்டாண்டு வந்து ஃப்ரீயாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமான்றதை கன்ஃபார்ம் பண்ணிப்போம் எப்போவுமே. ஏன்னா அப்போ அதை என்ஷூர் பண்ணிக்கிட்டால் தான் அடுத்து வந்து அதில் வெயிட் ஏற ஏற வாட்டர் ஏற ஏற வெயிட் அதிகமாகும். ஸோ அதை பார்த்துக்காங்க. இது வந்து ஆர்ஓக்கு போகிற இன்லெட் கனெக்ஷன் எடுக்கிறோம். இங்கே வந்து இன்லெட் வந்து பில்டர் வந்து டைரெக்டாக கொடுக்கல இதில். ஸோ இந்த கிச்சனோட சிங்க் டேப்லேருந்து தான் இன்லெட் எடுக்கிறோம் நாங்கள். ஸோ அந்த இன்லெட்டோட இப்போ இந்த பைப்பில் இதுதான் வந்து ப்ரொவிஷன், கிச்சனோட ப்ரொவிஷன் டேப்பு. இந்த ப்ரொவிஷன் டேப்லேயே நம்ம இன்லெட் கனெக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அதோட இன்லெட் கனெக்ஷன். இது ஆர்ஓவோட இன்லெட் கனெக்ஷனு. இது எல்லாமே வந்து டஃப்லான் இல்லைன்னா த்ரெட் பால் யூஸ் பண்ணி தான் இதை வந்து நம்ம டைட்டன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வந்து லீக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. டே பை டே ஆக ஆக கொஞ்ச நாள் லீக் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஓரிங் கிடையாது இதுக்கு. அதனால் வந்து நம்ம டஃப்லான் இல்லைன்னா த்ரெட் பால் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறது தான் சேஃபு. லீக்கு வந்து இருக்காது. ஸோ அதை டஃப்லான் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கப்ளிங்கில் இன்சர்ட் பண்ணியாச்சு. த்ரெட்டிங் பண்ணிட்டாங்க. இதுதான் இந்த ஆர்ஓக்கு வர்ற இன்லெட் ப்ரொவிஷனோட ஆன் ஆஃப் வால்வு. இது வந்து கிச்சனோட ப்ரொவிஷனில் போடுற இன்லெட் கப்ளிங் இது. ஸோ இந்த இன்லெட் செட்டு தான் எல்லா ஆர்ஓக்கும் வந்து வரும். அந்த ஆன் ஆஃப் வால்வு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தான், 3/8 சைஸில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் அந்த வால்வு அந்த பைப்பு எல்லாமே 3/8 சைஸில் தான் இருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இருக்கும் நார்மலாக யூஸ் பண்ணுறது. 1/4 யூஸ் பண்ணுறாங்க. ரெகுலராக 3/8 தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வாட்டர் வந்து கொஞ்சம் ப்ரெஷராக வரணுன்றதுக்காக நாங்கள் 3/8 சைஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த சைஸில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வாட்டர் ஃப்ரீ ஃப்ளோ இருக்கும். வாட்டர் வந்து ஃப்ரீயாகவும் வரும், கொஞ்சம் ப்ரெஷராகவும் கிடைக்கும். ஏன்னா ஆர்ஓ ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் அது 4 ஸ்டேஜை தாண்டி தான் அது வந்து ப்யூரிஃபிகேஷன் மோட்டருக்கே போகும். ஆல்ரெடி மினிமம் 3 ஸ்டேஜை தான் தாண்டணும். ப்ரீ ஃபில்டரு, அதுக்கப்புறம் வந்து இன்லைன் செடிமெண்ட் ஃபில்டர், இன்லைன் கார்பன் ஃபில்டர், அந்த 3 ஸ்டேஜை தாண்ட பிறகு தான் பூஸ்டர் பம்புக்கே வந்து வாட்டர் போகும். ஸோ அதனால் இன்லெட்லேயே கொஞ்சம் ப்ரெஷராக கொடுக்கணுன்னா கொஞ்சம் அதை வந்து நம்ம கொஞ்சம் பெரிய டியூப்பாக கொடுக்கறதுனால கொஞ்சம் இன்லெட் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு கிடைக்கும், எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் அது. நார்மலாக கிராவிட்டி நல்லா இருக்குது, நல்ல ஃபோர்ஸாக வருது வாட்டர் தான் அங்கே 1/4 கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்லெட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அவங்களோட டேப்பை வந்து டைரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது. அவங்க டேப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. வாட்டர் பியூரிஃபையர் பொசிஷன் எப்போவுமே கரெக்டாக டேப் வைக்கும் போதும் சரி, இன்லெட்டை வைக்கும் போதும் சரி, கரெக்டான அந்த பொசிஷனில் டைட் ஆகிடுச்சா இல்லை அதுக்கப்புறம் ஏதாவது ஷேக் இருக்கான்றதை நம்ம பார்த்துக்கணும். நான் அந்த மைனூட் ஷேக் இருந்தாலும் லீக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் அந்த ப்ரீ ஃபில்டர் ஹவுசிங் வாட்டர் மீட் பண்ணுற ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இது எல்லா டொமஸ்டிக் ஆர்ஓ பியூரிஃபையருக்கும் வரும். ப்ரீ ஃபில்டர் எதுக்கு நம்ம பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா வந்து டேங்க்கில் டேங்க்கில் வர டஸ்ட்டு இல்லைன்னா அந்த கால்சியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற வாட்டர் வந்து உங்களுக்கு கீழே வந்து ரெசிடியூ மாரி ஃபார்ம் ஆகும். ஒயிட் கலர் சால்ட்டு இல்லைன்னா அந்த ஒயிட் கலர் பேச்சஸ் மாரி வரும். டஸ்ட்டு இருந்தாலும் சரி, ஒயிட் பேச்சஸ் இருந்தாலும் சரி, இல்லை செடிமெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ப்ரீ ஃபில்டர்லேயே வந்து அது தங்கிடும். இது ஃபில்டர் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த ப்ரீ ஃபில்டர் எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணினாலே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இதை தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கு போகாது. இது அந்த ஃபில்டரை வந்து நம்ம பிரித்து அதில் இன்சர்ட் பண்ணிட்டோம். ஸோ ப்ரீ ஃபில்டர் ரெடி ஆகிடுச்சு. ப்ரீ ஃபில்டரை நல்லா கிளாக் வைஸில் ரொட்டீன் பண்ணிங்கன்னா வந்து அது ஆனு, ஆன்டி கிளாக் வைஸில் பண்ணிங்கன்னா அது ஓப்பன், இது க்ளோஸு. ஆன்டி கிளாக் வைஸ் வந்து க்ளோஸு, கிளாக் வைஸில் ஓப்பன், கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஆனு, ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் அண்ட் க்ளோஸ். இது ப்ரீ ஃபில்டருக்கு மார்க் பண்ணியாச்சு. ப்ரீ ஃபில்டர் வந்து எப்போவுமே சிங்க் பக்கத்தில் இருக்கிறது சேஃப். ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ண வரும்போது அந்த ஃபில்டர் ஹவுசிங் ஓப்பன் பண்ணுறோம், வாட்டர்லாம் வந்து அதுலேருந்து வரும். ஸோ அப்போ அது வந்து சிங்க் பக்கத்தில் வச்சுன்னா உங்களுக்கு இந்த வாட்டர் ஸ்பிட்டானால் கூட அது வந்து இப்போ தண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் வாட்டமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ப்ரீ ஃபில்டரை வந்து சிங்க் பக்கத்தில் வைக்கிறது தான் வந்து பெஸ்ட்டு பிளேஸு.
அப்படி லொக்கேஷன் இல்லாத இடத்துல வேணால் நம்ம தள்ளி வச்சுக்கலாம். அந்த ப்ரீ ஃபில்டர் எடுத்து வாஷ் பண்ணும்போது நம்ம ஒரு பக்கெட்டோ இல்லைன்னா ஏதாவது ஒரு பாத்திரமோ வச்சு அந்த தண்ணியை வந்து கொட்டாமல் வந்து அதுலேருந்து பிடிச்சிக்கலாம். இப்போ மார்க் பண்ணி ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ ப்ரீ ஃபில்டர் செட் பண்ணியாச்சு. அதை கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கான்னு சொல்லி டைட்டாக வச்சு அது இதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ண பிறகு உருவி பார்க்கணும். ஏன்னா அது சேவத்துலேருந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சா ஸ்ட்ராங்காக இல்லைன்னா வருதான்னு சொல்லிட்டு. இப்போ வாட்டர் பியூரிஃபையர் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ வந்து நெசசிட்டிஸ் பண்ணியாச்சு. வாட்டருக்கு இன்லெட் கனெக்ஷன் பண்ணிட்டோம். ஸ்டாண்டு வால் மவுண்டிங் பண்ணியாச்சு. ப்ரீ ஃபில்டர் செட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஆர்ஓவோட கனெக்ஷன் தான். ஸோ ஆர்ஓவில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனுவல் யூஸரு, இது மேனுவல் யூஸரு, அது வந்து டேப் ப்ரொவிஷனு, கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் ஆகிற வாட்டர் வந்து இந்த டேப் வழியாக தான் நம்ம விட்ரா பண்ணணும். அது எல்லாமே தெரிஞ்சது தான். இப்போது வந்து வாட்டர் டேப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து ஓரிங் இருக்கும். அந்த 2 ஓரிங் கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த ஓரிங்கை வந்து ஒன்றை வந்து எக்ஸ்டர்னல்லையும் ஒன்றை வந்து இன்டர்னல்லையும் போடணும். எக்ஸ்டர்னல் இருக்கிறத டைட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு டஃப்லான் வேணால் ஒரு 2 ரோல் இல்லைன்னா 3 ரோல்ஸ் வரைக்கும் சுற்றிக்கலாம். இன்கேஸ் ஒரு க்ரிப்புக்காகவும் இல்லைனா லீக்கு வராமல் இருக்கிறதுக்காகவும் தான் அந்த இதுலேயும் டஃப்லான் போடுறது. டஃப்லான் மேக்ஸிமம் நீங்கள் ரொம்ப அதிகமாகவும் போட்டக்கூடாது. ஒரு 2 ரோல் இல்லைனா 3 ரோல்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அதிகபட்சம் வந்து நம்ம சும்மா ஒரு க்ரிப்புக்கு தான் இது. அந்த க்ரிப்பை போட்டு அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக தான். ரொம்ப சுற்றிட்டிங்கன்னா வந்து டைட் பண்ணும்போது அந்த கண்டெய்னர் கிராக் ஆகிடும். ஸோ அதனால் வந்து கரெக்டான டைட்டும் வைக்கணும். அதில் இன்னொரு ஓரிங் பேக் சைடு ஓரிங் போட்டாச்சு. 2 ஓரிங் இப்போ உள்ளே போட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த லாக்கு போட்டு நம்ம ரொட்டேட் பண்ணி டைட் வச்சுக்க வேண்டியது. இப்போ டைட்டன் ஆகுது. இதுவும் வந்து கிளாக் வைஸ் ரொட்டேஷன் தான். நீங்கள் கரெக்டான ஸ்டேஜை வச்சு தான் அதை டைட் பண்ணணும். ஏன்னா அதை வந்து ரொம்ப டைட் பண்ணிட்டீங்கனாலும் கிராக் விட்டுரும். அது கண்டெய்னர் வந்து பிரேக் ஆகிடும். ஸோ டாப் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது டுவல் டாப். இந்த டாப் வந்து ப்ரெஸ் டைப்லேயும் பார்த்திங்கன்னா தண்ணி வரும். இல்லை பாத்திரத்தில் ஏதாவது பிடிக்கணுன்னா மேலே தூக்கி விட்டிங்கனாலும் உங்களுக்கு கண்டினியூஸாக வாட்டர் வந்துட்டுருக்கும். இது வந்து சென்சாரு. இது ஆட்டோ சென்சாரு. மேலே டாப் போட்டு வந்தோன்னா கட் ஆஃப் ஆகிறதுக்கு இது ஃப்ளோட் சென்சார் சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம ஆர்ஓ சிஸ்டம் உள்ளே என்ன இருக்குதுன்றதை நம்ம பார்ப்போம். இந்த மாடலுக்கு வந்து மொத்தம் 4 ஸ்க்ரூ வரும். டாப்பில் 2, மிடிலுக்கு கீழே 2 கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 4 ஸ்க்ரூவையும் அன்ஸ்க்ரூ பண்ணால் மட்டும்தான் அந்த பேக் ஷீட்டை ஓப்பன் பண்ண முடியும். இப்போ இது உள்ள பார்த்திங்கன்னா 4 ஃபில்ட்ரேஷன் இருக்குது. அது வந்து ப்ரீ செடிமெண்ட் ஃபில்ட்ரேஷன், ப்ரீ கார்பன் ஃபில்ட்ரேஷன் அண்டு மெம்ப்ரெயினு, ஆர்ஓ மெம்ப்ரெயின் ஃபில்ட்ரேஷன், அப்புறம் போஸ்ட் கார்பன் ஃபில்ட்ரேஷன். மொத்தம் வந்து 4 ஸ்டேஜ் பியூரிஃபிகேஷன் இருக்குது. இது 3rd, 4th, 5th. மொத்தம் வெளியில் உள்ள ப்ரீ ஃபில்டர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னால் இதில் உள்ள 4 ஸ்டேஜ். மொத்தம் 5 ஸ்டேஜ் பியூரிஃபிகேஷன் இருக்குது. 5 ஸ்டேஜ் ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர். இதுதான் அந்த மெம்பரைனோட கேஸ். இந்த மெம்பரைனை வந்து இதோட தான் நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஸோ வந்து மெம்பரைனை லோட் பண்ண போகிறோம். இப்போ ஆர்ஓக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ப்ரொவிஷன் வந்து 4 தான் வரும். அந்த 4 காம்பனன்ட்ஸ் வரும். பூஸ்டர் பம்பு, டிரான்ஸ்ஃபார்மரு, சென்சாரு அண்டு வாட்டர் கண்ட்ரோலர். இது வந்து மெம்பரைனு. இப்போ மெம்பரைனோட ஹவுசிங் இது. இந்த மெம்பரைனோட டாப் இது எல்லாத்துலேயும் ஓரிங் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் கரெக்டாக. இப்போ மெம்பரைனை பிரித்து நம்ம வந்து லோட் பண்ண போகிறோம். மெம்பரைனில் வந்து இது வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறோன்னா இந்த மெம்பரைனில் பிளாக் கலர் ஓரிங் மேலே டாப்பில் இருக்கிறது தான் வந்து மெம்பரைனோட டாப். அது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்காங்க. ஏன்னா பாட்டமில் வராது. ஓரிங் வந்து லாக் ஆகிறதுனால மேலே தான் ஓரிங் கொடுத்துருப்பாங்க. இதுதான் டாப்பு. கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 ஓரிங் இருக்கும். அது அது கீழே ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு மேலே வந்து இந்த பிளாக் கலர் ஓரிங் வர்றது தான் மெம்பரைனோட டாப். இது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் ஃபிக்ஸ் பண்ணணும். இதே வந்து ரொட்டேஷன் மெத்தடில் கிளாக் வைஸில் அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணி ஜென்டலாக அப்படியே ஸ்லோவாக புஷ் பண்ணி இறக்கணும். அப்போ தான் அந்த ஓரிங் கரெக்டாக கீழே உள்ள ஓரிங் வந்து 2மே கரெக்டாக போய் லாக் ஆகும். அதுக்கப்புறம் அந்த கேஸோட லாக்கை நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி டைட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம் டியூப்பை. இது பூஸ்டர் பம்ப்லேருந்து வர்றது.
ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து ப்ரீ ஃபில்டர் இன்லெட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ப்ரீ ஃபில்டரில் ஃபில்டர் ஆகி அதுக்கப்புறம் அதோட அவுட்புட் ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுக்கு ப்ரீ இன்லைன் செடிமெண்ட்டில் வந்துடும். ப்ரீ இன்லைன் செடிமெண்ட் கம்ப்ளீட் ஆன பிறகு ப்ரீ இன்லைன் கார்பன் ஃபினிஷ் ஆன பிறகு தான் பூஸ்டர் பம்புக்கே போகும். பூஸ்டர் பம்ப்லேருந்து மெம்பரேனுக்கு வாட்டர் ட்ரைவ் ஆகி அதுலேருந்து 2 வாட்டராக பிரியும். ஒன்று பியூரிஃபைடு வாட்ரு, இன்னொன்று வந்து மெம்பரேனோட ரிஜெக்ட் வாட்ரு. ஸோ பியூரிஃபைடு வாட்டர் போஸ்ட் கார்பன் வழியாக கண்டெய்னரில் போய் சேவ் ஆகிடும். ஸோ இன்லெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மோட்ரு மேலே டேங்க் ஆன் பண்ணியாச்சு. ஏன்னா இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டேங்க்கை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இந்த வால்வு ஃபிக்ஸ் பண்ண பிறகு அதில் டஸ்ட் ஏதாவது இருக்குதான்னு சொல்லிட்டு ஃப்ளஷ் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் பண்ணி தண்ணி நல்லா ஃபோர்ஸாக வருதா கரெக்டாக வருதான்றதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் அந்த இன்லெட் கனெக்ஷனோட ஹோஸை வந்து இன்சர்ட் பண்ணுறோம். இதுதான் அதோடைய இன்லெட் ஹோஸு. ப்ரீ ஃபில்டருக்கு வந்து கனெக்ட் ஆகுது. இன்லெட்டு பைப் லைன்லேருந்து ப்ரீ ஃபில்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வாட்டர் இன்லெட்டை வந்து கனெக்ட் பண்ணுறோம். இந்த ரைட் சைடு அந்த ஃபில்டர் ஹவுசிங்கில் வந்து அவுட்டுன்னு மேலே இருக்கும். ஸோ அதில் வந்து வந்து வாட்டர் இன்சர்ட் பண்ணணும். அவுட்டில் வந்து ஃபில்டர் ஆகி வந்து வாட்டர் வந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு அப்படியே வாட்டர் ஃப்ளோ ஆகும். இப்போ இன்லெட்டை ஆன் பண்ணிட்டோம். இந்த ஹவுசிங்கில் ஏர் இருக்குதா இல்லைன்னா ஏர் ஏதாவது இருக்குதான்றதை நம்ம இப்போ ஆன் பண்ணோன்னா இந்த தண்ணி வந்து உங்களுக்கு அவுட் வழியாக வந்து ஏர் ரிலீஸ் பண்ணி கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிடணும். எப்போவுமே அது பண்ணிட்டோன்னா சேஃப். இப்போ வருது பாருங்கள் வாட்டர். இப்போ ஃபில்டர் ஆகி வாட்டர் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வாட்டரோட இன்லெட்லேருந்து ஃபில்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு ப்ரீ ஃபில்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகி வாட்டர் ஃப்ரீயாக வருது. ஸோ இப்போ இதில் வந்து கனெக்ட் பண்ணணும். இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இது எல்லாமே புஷ் டைப் பண்ணுறதுனால நீங்கள் அந்த ஹோஸை ஜஸ்ட்டு புஷ் பண்ணிங்கனாலே போதும். எல்லா ஃபிட்டிங்ஸ்லேயும் வந்து ஒரு சின்ன ஓரிங் ஒரு சின்ன கிளிப்பு ஒன்று இருக்கும். அந்த கிளிப்பை வந்து நீங்கள் இப்போ அதுலேருந்து ஹோஸை வந்து வெளியில் எடுக்கணுன்னா அதை புஷ் பண்ணிவிட்டு இழுத்திங்கன்னா வந்துடும். ஃபிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அது ஃபிக்ஸ் ஆகிடும். ஆனால் அது கரெக்டாக உள்ளே போய் அந்த கரெக்டாக இடித்து நிற்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு லீக் இருக்காது. இதை வந்து இன் அண்ட் அவுட்டு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் வாட்டரோட வந்து இன்லெட்டை வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் அந்த கீழே அவுட்டுன்னு இருக்கிறது வந்து வேஸ்ட் வாட்டரோட ப்ரொவிஷன், அந்த மெம்பரேனோட ரிஜெக்ட் வாட்டரோட வர லைன் அது. ஸோ இந்த 2 ஸ்டேஜ், அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த 2 ஸ்டேஜ்லேயும் ரின்ஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து என்ன ஃப்ரெஷ்ஷு மெட்டீரியல்ன்றதுனால ஏர் எதுவும் இருக்கக்கூடாதுன்றதுனால இன்ஸ்டால் பண்ணும்போது இதெல்லாம் வந்து ஃப்ளஷ் பண்ணி தான் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா அப்போ தான் ஏர் எதுவும் இருக்காது. அதனால் ப்ரீ செடிமெண்ட் ப்ரீ கார்பன் ரெண்டுமே தாண்டி வாட்டர் வருதான்றது இதை பாருங்கள். இப்போ ஸோ வாட்டர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த வாட்டர் வந்து கண்டினியூஸாக வரணும், நல்லா ஃப்ரீயாக வரணும். ஃப்ரீயாக வந்தால் தான் வாட்டர் வந்து ஃபில் ஆகி வருதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து 1, 2, 3 இந்த 3வது ஸ்டேஜில் வந்து வாட்டர் வந்து இப்போது ஃபில்ட்ரேஷன் ஆகி ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகுது. ஸோ அப்போ வாட்ரு ஃப்ளோ ஆகுது, ஃப்ரீயாக இருக்குதுன்றது நம்ம என்ஷூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பூஸ்டர் பம்புக்கு கனெக்டே பண்ணணும். பூஸ்டர் பம்போட இன்லெட்டில் தான் நான் கனெக்ஷன் கொடுக்குறேன். பூஸ்டர் பம்பில் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ மெம்பரேன்லேருந்து வர ரிஜெக்ட் லைன் இருக்குது பார்த்திங்களா, அந்த ரிஜெக்ட் லைனை முதல்ல வந்து ரிமூவ் பண்ணிடணும். அந்த ரிஜெக்டில் வந்து ரிஜெக்ட் கண்ட்ரோலர் ஒன்று இருக்கும். அது வந்து 300, 450, 600 இது மாதிரி நம்பர்ஸில் வரும். அதில் ஒரு ஏரோ மார்க் ஒன்று இருக்கும். அந்த ஏரோ மார்க்கு தான் ஃப்ளோ டைரெக்ஷனு. ஸோ இப்போ வந்து இந்த ரிஜெக்ட் லைன்லேருந்து வாட்டரை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளஷ் பண்ணும்போது அந்த வந்து மெம்பரேன் நீங்கள் இப்போது யூஸ் பண்ணிட்டு இருக்க ஆர்ஓகே மெம்பரேன் நீங்கள் மாற்றுறீங்கன்னா எப்போவுமே வந்து இந்த லைனை வந்து ஃப்ளஷ் பண்ணிக்கணும். முதல்ல புது மெம்பரேன் நீங்கள் இன்செர்ட் பண்ண பிறகு இந்த ரிஜெக்ட் லைனை வந்து டியூப்லேருந்து வர வாட்டர் வந்து ஃப்ரீயாக போகுதான்றதை முதல்ல நல்லா ஃப்ளஷ் பண்ணி விடணும் முதல்ல. இப்போ அதை தான் வந்து பண்ணுறேன். இப்போ வந்து ஜஸ்ட்டு இன்லெட் இப்போ ஆன் பண்ண போகிறோம் மிஷினை. ஸோ ப்ளக் பண்ணியாச்சு, சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு, மிஷின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மிஷின் ஸ்டார்ட் ஆனோடனே பூஸ்டர் பம்பு ஆன் ஆகிடும். பூஸ்டர் பம்ப் ஆன் ஆன பிறகு அந்த வாட்டர் வந்து மெம்பரேனில் போய் மெம்பரேன்லேருந்து அந்த ரிஜெக்ட் வாட்டர் வந்து ஃப்ரீ ஃப்ளோ பண்ணுறோம். ஸோ இதுதான் அந்த ஃப்ளோ டைரெக்ஷனு.
இப்போ வாட்டர் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதிலே வந்து ஏர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பபுளாக வந்து ஒரு டைமில் வந்து கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து ஏர் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சின்னு ஒரு ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதேமாரி ஃப்ளஷ் பண்ணிங்கன்னா ஸோ ஆர்ஓவில் இருக்கிற அந்த ஃபில்ட்ரேஷனில் இருக்கிற அந்த ஏர் பபுள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடும். நல்லா ஃப்ளஷிங் பண்ண பிறகு தான் நம்ம அந்த ஃப்ளோ ரிஜெக்டரே மாட்டணும். இப்போ வந்து நம்ம ஃப்ளோ ரிஜெக்டர் இந்த ஃப்ளஷிங் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளோ ரிஜெக்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ளோ ரிஜெக்டர் ஃபிக்ஸ் பண்ணால் தான் ப்ரெஷர் டெவலப் ஆகி உங்களுக்கு பியூரிஃபைடு வாட்டரே வர ஆரம்பிக்கும். இப்போது ஃப்ளோ டைரக்டர் வேலை செய்யலை, இல்லை ஃப்ளோ ரெஸ்ட்ரிக்டர் வந்து சோக்கப்பில் இருக்குது, இல்லை ஃப்ளோ ரெஸ்ட்ரிக்டர் தாண்டவே இல்லைன்னா மெம்பரேனே உங்களுக்கு வந்து சோக்கப் ஆகிடும். ஸோ ஃப்ளோ ரெஸ்ட்ரிக்டரை மாட்டியாச்சு. இப்போ ஃப்ளோ ரெஸ்ட்ரிக்டர் மாட்டினோடனே பேக் ப்ரெஷர் டெவலப் ஆகி பியூரிஃபைடு வாட்டர் வர ஆரம்பிச்சிடும். அந்த பியூரிஃபைடு வாட்டரை வந்து நாங்கள் இப்போது போஸ்ட் கார்பன் ஃபில்டரில் வந்து கனெக்ட் பண்ணி அது அந்த ஸ்டேஜ் தாண்டி தான் வர ஆரம்பிக்கும். ஸோ பியூரிஃபைடு வாட்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த போஸ்ட் கார்பன் ஃபில்டர் வாட்டர் ஃபில் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து வேஸ்ட் வாட்டர் வர ஆரம்பிக்கும். பியூரிஃபைடு வாட்டர் கண்டெய்னருக்கு கனெக்ட் பண்ணுவோம். இப்போ ஆர்ஓ ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து ரிஜெக்ட் வாட்டர், மெம்பரேனோட ரிஜெக்ட் வாட்டரு. பியூரிஃபைடு வாட்டர் வந்து வரும் பாருங்க. ஏன்னா அந்த வாட்டர் ஃபில் ஆகணும். அந்த பியூரிஃபைடு வாட்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த ஃபில்டர் வந்து ஃபில் ஆகி தான் அதுக்கப்புறம் தான் வாட்டர் அவுட்லேயே வர ஆரம்பிக்கும். இந்த பியூரிஃபைடு வாட்டர் தான் வந்து உங்களுக்கு கண்டெய்னரில் போய் பியூர் வாட்டராக வந்து ஃபில் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ். ஆர்ஓ சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் இது வந்து போஸ்ட்டு ஃபில்ட்ரேஷன். இது பியூரிஃபிகேஷன் ஆன பிறகு இந்த போஸ்ட்டு கார்பன் ஃபில்ட்ரேஷன் வழியாக தான் வந்து டேங்குக்கே போகும் வாட்ரு. ஸோ அதை இன்சர்ட் பண்ணியாச்சு, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதை ஃபிக்ஸ் பண்ண பிறகு கண்டெய்னரில் தண்ணி வர ஆரம்பிச்சு. இதுதான் கண்டெய்னருக்கு போகிற வெண்ட்டு. ஸோ கண்டெய்னரில் ஃபில் ஆகுது. இப்போ ஆர்ஓ ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பியூரிஃபிகேஷனும் ஆன் ஆகிடுச்சு. இந்த வாட்டர் விழுறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 10 to 12 liters per hour வந்து ஃப்ளோ ரேட்டில் வந்து டொமஸ்டிக் ஆர்ஓ வேலை செய்யுது. மினிமம் 8 LPH, மேக்ஸிமம் 12 LPH வரைக்கும் வரும். ஸோ வந்து இந்த கண்டெய்னரோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து டோட்டல் கெப்பாசிட்டி 10 liters. இப்போ சென்சாரில் போனால் மீதி 9 liters வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ ஒன்ஸ் டாப்பில் வந்து அது சென்சாரோட வாட்டர் டச் ஆகும்போது அது வந்து கட் ஆஃப் ஆகும். இப்போ கட் ஆஃப் ஆகும்போது ஸோ சென்சாரை கட் பண்ணி பார்க்குறோம். ஸோ கட் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ சென்சார் டாப் லெவலில் மீட் பண்ணும்போது வந்து ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிடும். இப்போ திருப்பி அதை நீங்கள் வாட்டரை எடுக்க அந்த சென்சார் கீழே இறங்கும்போது இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பியூரிஃபிகேஷன் ஆன் ஆகிடுச்சு. வாட்டர் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ லீக் ஏதாவது இருக்குதான்னு சொல்லி இன்செர்ட் எல்லாமே செக் பண்ண பிறகு தான் இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா உள்ளே லீக் இருந்துச்சுன்னா அது ஏதாவது ஒரு சின்ன லீக் இருந்தால் கூட அந்த லீக் எல்லாமே சேர்ந்து அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மரில் தண்ணி வந்து பாஸ் ஆகிடுச்சுன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியரு, இல்லைனா வந்து மிஷினே ஆன் ஆகாது, அந்தமாரி கண்டிஷன் ஆகிடும். ஸோ எந்த லீக் இருந்தாலும் அதை பார்த்துட்டு அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை க்ளோஸே பண்ணணும். லீக் டெஸ்ட்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ க்ளோஸ் பண்ணி இப்போது ஸ்டேஜில் இந்த பிளேஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்போவுமே நியூ மெம்பரேனை பொறுத்த வரைக்கும் இப்போ நியூ மெம்பரேன் இப்போ புது ஆர்வம்னாலும் வந்து ஃபஸ்ட்டு 2 ஃபில்லிங் வந்து குடிக்க வேணான்னு வந்து ட்ரிங்கிங்க்கு வந்து அட்வைசபிள் கிடையாதுன்னு சொல்லுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து வெட் மெம்பரேன், அதில் ட்ரை மெம்பரேன், வெட் மெம்பரேன்லாம் வருது. வெட் மெம்பரேன்னா பேக்கிங்லேயே வெட்டு கண்டிஷனில் இப்போ நான் உங்களுக்கு இந்த ஆர்ஓவில் ஃபிக்ஸ் பண்ணது வந்து வெட் மெம்பரேன். ஸோ வெட் மெம்பரேனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு ஃபில்லிங் கண்டிப்பாக எடுக்கணும். ட்ரை மெம்பரேனை எடுத்தாலும் மினிமம் ஒரு ஃபில்லிங்காவது எடுக்கணும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ்க்காக.
இப்போ இவங்களோட ரா வாட்டரோட டிடிஎஸ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 889 ppm காட்டுது. அதாவது பிலோ 1000 889 ppmல இருக்குது. இப்போ பியூரிஃபைடு வாட்டரில் எவ்வளோ வருதுன்றதை பார்ப்போம். பியூரிஃபைடு வாட்டர் பிலோ 100 வந்துருச்சு, 98 ppm இருக்குது. ஸோ அட்வைசபிள் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 330 ppmலேருந்து மேக்ஸிமம் வந்து 150 ppm வரைக்கும் ட்ரிங்கிங் குவாலிட்டி தான் வாட்டர். பிலோ 100ல் வந்து குடிக்கிறது வந்து ஐடியல். ஒரு 50 ppm to 60 ppm தான் ஐடியல் ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ வந்து இதை வந்து மெம்பரேன் ரிஜெக்ட் பண்ணுற வாட்டர் வந்து எவ்வளோ இருக்குன்றது பார்ப்போம். இது வந்து 119 மல்டிப்ளை இன்ட்டு 10, ஸோ 1190 ppm இருக்குது. ரா வாட்டர் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, 889 ppm. ஸோ அந்த ரா வாட்டரோட ரிஜெக்ட் வாட்டர் எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா மெம்பரேன் ரிஜெக்ட் பண்ணுற வாட்டரு டிடிஎஸ் வந்து கொஞ்சம் நார்மல் ரா வாட்டரோட ஹையர் லெவலில் தான் இருக்கும் எப்போவுமே. அதுதான் வந்து ஆர்ஓவோட ப்ராசஸ்ஸே. ஸோ பியூரிஃபைடு வாட்டர் வந்து பிலோ 100ல் தான் மெயின்டைன் ஆகும். ரிஜெக்ட் வாட்டர் எப்போவுமே ரா வாட்டரோட அதிகமாக தான் இருக்கும். ஸோ இது டஸ்ட்டு கவர், இது வாஷபிள் தான். இது எப்போவுமே நம்ம வாஷ் பண்ணி இல்லைனா ரொம்ப கிச்சனில் யூஸ் பண்ணுறதுனால இந்த ஆயில் கண்டென்ட் டஸ்ட் எல்லாம் படியும். ஸோ அது ஒயிட் கலர் பாடின்றதுனால அது எப்போவுமே ப்ரொடெக்ஷன் எல்லா ஆர்வோக்கும் கொடுத்துருவோம். ஸோ அந்த வாஷபிள் தான். அதை நம்ம எப்போவுமே இந்த ஜிப் டைப் பண்ணுறதுனால நம்ம வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ கவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, மிஷினை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ ப்ராசஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, லீக்கும் டெஸ்ட் பண்ணியாச்சு, குவாலிட்டியும் செக் பண்ணியாச்சு. இதுலேருந்து வந்து கஸ்டமர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதாங்க வாட்டர் பியூரிஃபையர் இன்ஸ்டாலேஷன் டொமஸ்டிக்கு. இப்போ இந்த வாட்டர் பியூரிஃபையரில் வந்து பார்த்திங்கன்னா இது 5 ஸ்டேஜ் பியூரிஃபிகேஷனாக, அடுத்து 6 ஸ்டேஜ் இருக்குது, 7 ஸ்டேஜ் இருக்குது, 8 ஸ்டேஜ் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆர்ஓக்கு அப்புறம் ஆர்ஓ யூஎஃப்னு ஒன்று வருது. யூஎஃப்னா யூஎஃப் எம்எஃப்னு சொல்லுவாங்க, அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் இல்லைனா மைக்ரோ ஃபில்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அதுவும் வந்து மெம்பரேன் வந்து 0.0001 மைக்ரான் ஃபில்ட்ரேஷன். இந்த எம்எஃப் யூஎஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா 0.01 மைக்ரான் ஃபில்ட்ரேஷன். ஸோ அதனால் அது வந்து ஃபைன் பார்ட்டிகல் இருக்கிற இடத்துல அந்த ஃபில்ட்ரேஷன் அட்வைசபிள். அதுக்கடுத்து யூவி அல்ட்ரா வயலட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது மைக்ரோ ஆர்கானிசம் வாட்டர் வந்து அன்சேஃபாக இருக்கிற லொக்கேஷனு, இல்லைனா வந்து வாட்டரில் வந்து ஸ்மெல்லு வருது, இல்லைனா பக்கத்தில் வாட்டர் ஸ்டாக்னேட்டாக இருக்குது, அது போரில் இல்லைனா வெளில மிக்ஸ் ஆகிற பட்சத்தில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். யூவி அட்வைசபிள். ஸோ எல்லா இடத்துலையும் யூவி வேணுமான்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி தேவையில்லை, ஆனால் வந்து யூவி போடுறது சேஃப் தான். அதுக்கடுத்து வந்து மினரல், அல்கலைன், அப்புறம் யூஎஃப்லாம் வருது. ஸோ அதை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் இதில் வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கும்போது சொல்கிறேன். தேங்க்யூ.